வார்த்தைகள் எது மாதிரி மதுரை மிஞ்சியது, அது எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இது நீங்க கடுமையான வெயில் வேற தளபதி தன் உரையை வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கொள்கை எதிரியும் எங்களோட அரசியல் எதிரியும் யாரும் அமைச்சு ஓப்பனாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. நாங்கள் யாரும் கூட்டணி கிடையாது. எங்கள் தளபதியால் தலைமையில கூட்டணி. எங்கள் தளபதி முதலமைச்சர் முதல்வர் வேட்பாளர் ஏற்று வரவங்களோ அவங்க இணைஞ்சு ரெடியாக வந்துட்டோம். இதே போக எங்கள் தளபதியை சொல்லிட்டாங்க, குழந்தைகள் யார் வர வேணாம், கர்ப்பிணி பெண்கள் வயதான யார் வர வேணாம்னாங்க. அது மீறி இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, பார்த்தா தெரியும். எழுச்சி மிகப்பெரிய தன்னெழுச்சியாக மாறும். எல்லாமே யங்ஸ்டர் தான். எல்லாமே யங்ஸ்டர் சாதாரண நினைக்காங்க. நான் வீட்டுக்கு ஒரு யங்ஸ்டர். எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ எங்கள் சித்தியோ சித்தப்பாவோ நான் ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவோம். 2026 தளபதியின் பேச்சு 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா எங்க தளபதியார் தலைமையில எங்க ஆட்சி அமைப்போம். நீங்க பாத்துக்கிறீங்க. நன்றிண்ணே. எல்லா விஷயமும் எல்லாத்தையும் உண்மையாவே ஓப்பனாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு பயமா இல்ல, யாருக்கு அஞ்சு எதுவுமே பேசல, தைரியமா எல்லாத்தையும் ஓப்பனா தப்பா பூரா சுட்டி காட்டிட்டாங்க. உண்மையிலே நாங்க அதை இவர் இப்பதான் சொல்றாரு. நாங்க ஆரம்ப ஸ்டார்டிங்லயே அவரை ரசிகரா நினைக்கிறப்பே நாங்க அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டோம். அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அண்ணே, எங்க பொண்ணுகளுக்கு அவங்கள தாய்மாமா நாங்க அப்பயே பிக்ஸ் பண்ணிட்டோம். தளபதி எப்போதுமே தங்கமானவர் தான். அவர் சொல்ற மாதிரி சிங்கத்தோட தான் முழுமை தவிர என்னைக்கு சீமானோட போட்டி கிடையாது. எங்களுக்கு டைரக்டா சொல்லணும்னா திமுக தான் எதிரி. எப்பவுமே மேல சொல்லணும்னா பாஜக மட்டும்தான். யாருக்கும் அடிபடிஞ்சு போக மாட்டாரு. அதே மாதிரி கூட்டணியும் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே போட்டி தனித்து தான் வைக்க போறாரு. அப்படியே கூட்டணி இருந்தாலும் தளபதி என்னைக்கு சிஎம் ஏத்துக்கிறாங்களோ அந்த கட்சி மட்டும் தான் கூட்டணி வருவாங்க. அதை தெளிவா சொல்லிட்டாருங்க தளபதி. 2026ல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. வேற யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. 2026 வெற்றி நிச்சயம். ஆமாங்க, அந்த குட்டி உண்மைதான். அவர் சொல்ற கதை எல்லாமே உண்மையான கதையை தான் சொல்றாரு. அவரு விதை எது போடுறது தானே, அது உண்மையிலே தான் ஓப்பனா பேசுறாரு. ரெண்டாவது இப்ப நடக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாத்தையும் சுட்டி காட்டாம அந்த விதையோட நிப்பாடிக்கிறாரு. எல்லாத்தையும் ஒவ்வொரு கதை தான். 9 பேர் இருக்கிறது ஒவ்வொரு பிராணி எப்படி சொல்ல பிரார்த்தனை பண்றவங்க. நேர்மையா இருக்கிற ஒரு ஆளு, அது எங்க அண்ணன் தளபதியை தான் சொல்லியிருக்காங்க.